ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! வெல்கம் டூ விவி சிஸ்டர்ஸ் சேனல். மறுபடியும் உங்கள இந்த வீடியோஸ்ல சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன ரெசிபின்னா, கருவேப்பில தொக்கு, இல்லன்னா கருவேப்பாகு பச்சடின்னு சொல்லுவாங்க தெலுங்குல. இது ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ட்ஸ் வச்சுட்டு, வீட்ல இருக்கிற இன்கிரீடியன்ட்ஸ் வச்சுட்டே செஞ்சிடலாம். எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமானது கருவேப்பில, மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு 6 டூ 7 எடுத்திருக்கேன். கடுகு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அண்ட் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு அ புளி எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு எடுத்திருக்கேன். அண்ட் இந்த ரெசிபி நல்லா சட்டு புட்டுன்னு சீக்கிரம் செஞ்சிடலாம். அண்ட் ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். இது ரைஸு, தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். லைட்டா பேன் சூடானதும் வெந்தயத்த போட்டு அ கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 5 மினிட்ஸ்ல ஆயிடும். அது கூடவே நான் கடுகு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி அதையும் லைட்டா ஃப்ரை பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடும். ஆரம்பிச்ச உடனே நம்ம எடுத்துடணும் அடுப்புலேருந்து இம்மீடியட்டா. அவ்வளோதான். இது 2 தான் நம்ம இதுக்கு மெயின் மசாலாவே. அது நல்லா ஃப்ளேவர் குடுக்கும். இப்ப நான் வரமிளகா லைட்டா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இதுவுமே ஆயில் எதுவுமே போடாம ட்ரை ரோஸ்ட் தான் பண்றேன். வரமிளகா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் சைட்ல. இப்போ கருவேப்பிலைய வந்து கொஞ்சமா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம ரொம்ப பச்சையா போட்டாலும் கிரைண்ட் பண்றது வந்து பவுடர் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் அந்த ஈரத்தன்மை இருந்துச்சுன்னா, அது போற வரைக்கும் லைட்டா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். நான் நெறையாவே கரி லீவ்ஸ் எடுத்து செஞ்சு வச்சுக்கிறேன். இது வந்து நல்லா யூஸ் ஆகும். பசங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது. அதனால தான். நான் கரி லீவ்ஸ என்னோட குக்கிங்ல முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துலயும் ஆட் பண்ணிப்பேன். ஆ நான் ஆல்ரெடி கரி லீவ்ஸ் இட்லி பவுடர் எப்படி பண்றதுன்னு எங்க சேனல்ல போட்டிருக்கேன். நீங்க அத போய் பார்த்துக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. நான் அதோட லிங்க்க டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஆ உங்களுக்கு ஏத்த மாரி கொஞ்சம் சில்லி பவுடர் அண்ட் சில்லிஸ் இல்லன்னா சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோட ஃபேமிலிக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாரி செஞ்சுட்டுருக்கேன். கரி லீவ்ஸ்ல வந்து குட் சோர்ஸ் ஆஃப் அயர்ன் இருக்கு. டாக்டர்ஸ்லாம் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. கால்சியம் இருக்கு. பால விடவே அதிகப்படியான கால்சியம் இதுல இருக்குன்னு சொல்றாங்க. பாஸ்பரஸ் மற்றும் மெக்னீசியம் இருக்கு. அண்ட் விட்டமின்ஸ் வந்து ஏ, பி அண்ட் சி இருக்கு. கரி லீவ்ஸ் டெய்லி உங்க ஃபுட்ல எடுத்துக்கிறதுனால, ஹீமோகுளோபின் சிவப்பு ரத்த அணுக்கள வந்து உங்க உடம்புல அதிகரிக்கும். இதனால அனீமியா வந்து தடுக்கலாம்னு சொல்லி டாக்டர்ஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்றாங்க. நானுமே டெய்லியும் எடுத்துப்பேன். அண்ட் இப்ப வந்து நம்ம வறுத்த கருவேப்பிலைய வந்து அரைக்க போறோம். ஒரு 2 கைப்பிடி வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணி, அது கூடவே கொஞ்சம் புளிய வந்து கரைச்சு வச்சிருக்கேன். அந்த புளி தண்ணிய வந்து ஆட் பண்ணி அரைச்சுக்க போறேன். அது கூட கொஞ்சம் 2 வரமிளகா மற்றும் சால்ட் வந்து ஆட் பண்ணி அரைக்க போறேன். இதே மாரி நான் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா கருவேப்பிலையும் மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்க போறேன். இந்த மாரி எனக்கு ஒரு 3 தடவ அரைச்சு எடுக்கிற மாரி இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சு எடுத்து நல்லா இந்த பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு நாம கொண்டு வந்துடணும். தண்ணி வேணா ஆட் பண்ணிக்கலாம். அ இந்த நம்ம வறுத்த வெந்தயம், கடுகு, அ வரமிளகா இத வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா பவுடர் பண்ணிக்கணும். அரைச்ச மசாலா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு பேன் வச்சுட்டு, அ நான் வந்து கோல்ட் பிரஸ்டு நல்லெண்ணெய் யூஸ் பண்றேன். நெறையாவே நல்லா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட ஆட் பண்ணலாம். நான் வந்து ஆயில் வந்து கொஞ்சம் கம்மியா யூஸ் பண்ணுவோம். அதனால இந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். லாஸ்ட்ல கொஞ்சம் நல்லெண்ணெய் எப்படியும் ஆட் பண்ணுவோம். இந்த கறி லீவ்ஸ் அரைச்சிருக்கோம் இல்லையா? அத வந்து அ கொஞ்சம் கொஞ்சமா எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். அ ஒரே அடியா எல்லாத்தையும் போடக்கூடாது. எண்ணெய் மேல தெளிச்சிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நல்லா இப்போ நம்ம ஃப்ரை பண்றது தான் இம்பார்ட்டன்ட் அதுல. ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணதுக்கப்புறம், இந்த அரைச்ச மசாலா வந்து ஆட் பண்ணிடுறேன் நான் இப்போ. மசாலா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன். நான் மசாலா கூட ஃபுல்லா ஆட் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி அடி பிடிக்காம வதக்கிட்டே இருக்கேன். பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் தான் யூஸ் பண்றேன். ஆனா வந்து இதுவரைக்கும் ஒண்ணும் அடி பிடிக்கல.
நீங்க அயர்ன் கடாய் யூஸ் பண்ணலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணலாம். நான்ஸ்டிக் யூஸ் பண்ணலாம். அயர்ன் கடாயில பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியா இருக்கும். நான் இந்த பேன்ல யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுவுமே எனக்கு அடி பிடிக்காம தான் நல்லா வந்துட்டுருக்கு. கைவிடாம நான் கலந்துட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு இது நம்ம கலந்து விட்டுட்டு இருந்தோம்னா நல்லாயிருக்கும். நல்லா குக் ஆகி வரும் உங்களுக்கு. இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்றேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நான் நான் நடுவுல கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தா, அதில வந்து சில்லி பவுடரும், சால்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதனால நான் அது 2ம் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணி கலந்து விட்டுட்டு, அடி பிடிக்காம பார்த்துக்கணும். அதுதான் நம்ம இதில வந்து முக்கியமான இது. சில்லி பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணி அ வதக்கி விடுறேன். ரொம்ப கெட்டியாயிடுச்சு. அதனால இந்த சில்லி பவுடர் அண்ட் மஞ்சத்தூள் ஃப்ளேவர் போறதுக்காக நான் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்க போறேன். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணி சிம்லயே வச்சு குக் பண்ணிட்டுருக்க போறேன். நல்லா தொக்கு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம கைவிடாம கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருக்கணும். ம். கருவேப்பில வந்து செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது. சர்க்கரை நோய வந்து கட்டுப்பாட்டுல வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும். கொலஸ்ட்ரால வந்து குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. மற்றும் இதயத்துக்கு வந்து ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. கண் பார்வைக்கு மிகவும் நல்லதுன்னு சொல்றாங்க டாக்டர்ஸ்லாம். மற்றும் உடல் எடை குறைப்பு பண்றவங்களுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். மற்றும் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றும் கருவேப்பில வந்து முடி உதிர்தல தடுக்குது. அண்ட் முடி வளரவும் உதவியா இருக்கு. கருவேப்பிலையோட நன்மைகள சொல்லிட்டே போலாம். கடைசியா இறக்குற கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. அதனால நானு வந்து ஒரு தேக்கரண்டி அளவுக்கு கோல்ட் பிரஸ் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி, அ அடுப்ப ஆஃப் பண்ணி ஒரு பவுல்ல மாத்திர்றேன். இம்மீடியட்டா மாத்திர்றேன். ஏன்னா, இல்லன்னா அடி பிடிச்சிட வாய்ப்பு இருக்கு. அதனால தான். மாத்திட்டு நம்ம நல்லா இத ஆற விட்டுட்டு, ஒரு கிளாஸ் ஜார்ல வந்து ஏர் டைட் கண்டெய்னர்ல போட்டு 1 மந்த்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம். சூடான ரைஸ் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். அண்ட் கருவேப்பில தொக்கு ரெடி பண்ணத எடுத்திருக்கேன். ரைஸ் மேலே நல்லெண்ணெய விட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு, கருவேப்பில தொக்க போட்டு சாப்பிட போறேன். சும்மா சொல்லங்க. நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப டேஸ்டியா, ரொம்ப சுவையா, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் உங்க வீட்ல இந்த ரெசிபிய செஞ்சு பாருங்க. நான் செஞ்ச அளவுக்கு வந்து ஆம் கருவேப்பில அண்ட் ம் புளியெல்லாம் ஆட் பண்ண அளவுக்கு எனக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு கிடைச்சிருக்கு. 425 கிராம்ஸ் கிடைச்சுச்சு. ஆம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்.